நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டை. ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் பிளேஸ். நான் இதை எப்படி பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறேன்னு தான் இதில் காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் போகிற ஸ்டேஷன் வரலும் போகிறதுக்கு ஃப்ரீ லேடிஸ்க்கு. எம்டிசி பஸ்ஸில் தான் ஏறியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த செலவும் இல்லை. இப்போ ட்ரெயினில் போயிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸ்டேஷனுக்கு நுங்கம்பாக்கம் போகிறதுக்கு 10 ரூபா லோக்கல் டிக்கெட். எல்லா இடத்துக்கும் 10 ரூபா தான் போல இருக்கு. ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது டிக்கெட் எடுத்து தான் வரணும். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் இல்லை, வள்ளுவர் கோட்டை எவ்வளோ தூரம் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எப்படி ஆட்டோ பிடிக்கலாமா இல்லை நடக்கிற தூரமான்றது பார்க்கலாம். வள்ளுவர் கோட்டத்துக்கு வழி கேட்டாலும் 1 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஆட்டோனா 100 ரூபாய் கேட்பாங்களா 1 கிலோமீட்டருக்கு. எப்படி பாருங்க, ஷேர் ஆட்டோ வந்தா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வழி கேட்டு நடந்து போயிடலாமான்னு பார்க்குறேன். வள்ளுவர் கோட்டத்துக்கு 15 ரூபாய்க்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு வந்து ஷேர் ஆட்டோ கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்ததே 25 ருபீஸில் வந்துட்டேன் நுங்கம்பாக்கம். இது ஒரு 15, ட்ரெயினில் வந்தது ஒரு 10. இதுதாங்க பட்ஜெட் ட்ராவல். அதான் வெளியில வந்தாதான் நமக்கு தெரியும், வெளியில வரலன்னு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் பட்ஜெட். இப்ப வள்ளுவர் கோட்டத்துல போய் இறங்கிட்டு நான் vlog பண்ணுறேன். ஓகே, பாய். வள்ளுவர் கோட்டம் வந்தாச்சு. எவ்வளோ டிக்கெட்டு என்னன்றது கேமராக்கு இதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த கல்வெட்டு வந்து எப்படி இங்க பதிச்சிருக்கு இதெல்லாம் காமிக்கிறாங்க. பேரு பாருங்க, திருவள்ளூரோட பேரு. வள்ளுவர் கோட்டம்லாம் வந்தீங்கன்னா அங்க உள்ள ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்கணும். சும்மா எடுக்க முடியாது, ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்கணும். இது வந்து முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்தியாவில். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வெரி இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ எதுவுமே ப்ரொசீஜராக பண்ணணும் கவர்மெண்ட் பிளேஸ்க்கு வரும்போது. வேறு லைட்டிங் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த 1300 குறளையும் ஒரு படமாக போட்டிருக்காங்க. அதை சும்மாவே நான் எல்லாம் ரொம்ப இருக்க மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் குறள். அதுலேருந்து படம் போட்டிருக்கு பாருங்க. கூட்டம் வருதா இருந்தா ஈவினிங் வந்து 4 o'clock மேலே வாங்க. ஒரே வெயில் இல்லைன்னா காலையில் வந்தீங்கன்னா 1008 தூணில் உள்ள கல்வெட்டுக்கள், அப்புறம் ஓவியம், அந்த குறளும் பார்க்கலாமே வெளியே. மேலெல்லாம் போனால் எதிர் வெயில் அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் பெட்ரு வந்து வள்ளுவர் கோட்டம் இப்போ அந்த மாதிரி வெய்ய காலத்தில் வருதா இருந்தால் ஈவினிங் 4 o'clock மேலே வாங்க. ஃபோட்டோ ஷூட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். பெரிய இடம், பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா பெட்ரு. நீங்கள் வள்ளுவர் கோட்டம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சோனியர் ஷாப் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஷர்ட்
வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள 128 அடி தேர் இதுதான். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நைட் இந்த தேரில் தான் லைட்டிங் ஷோ நடக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்க, உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம். செம்மையாக இருக்குது. அவ்வளோ கூலாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. அவ்வளோ நல்லா இருக்கு இடம். பாருங்க, நான் சுற்றி காமிக்கிறேன். சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக வள்ளுவர் கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட். கேஸ் 6:30க்கு தான் வந்து லைட்டிங் ஷோவான். கீழே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான் இருக்கேன். ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. மேலே வள்ளுவர் சூப்பராக இருக்குது பாருங்க. பிளேஸ் சான்ஸே இல்லை. அப்படியே ஜில்லின்னு காற்று எல்லாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். சூப்பராக இருக்குது. சரி, டீயை போட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே ஜாலி உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 6:30க்கு மேலேயாம். அப்படியே இந்த ஃபவுண்டைனையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. லைட்டிங் எரியுது பாருங்க. சரி பாருங்க, லைட்டிங் எரியுது. வள்ளுவர் கோட்டம் தேர் அங்கே கரெக்டாக இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? என்ன அழகு இங்கே பாருங்க. மிஸ் பண்ணிட்டேன். பாருங்க மக்களே. என்ன அழகு, என்ன அழகு. மனிதன் நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் நம் அன்னை தமிழ் மொழி, காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக மிளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத
பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்சேன் என்பவரது மகள் வாசுகியை மணம் முடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக, மிகச் சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்துப்பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல்
பேருந்துகளில் திருக்குறள், பள்ளிப்பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றுமொரு மணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும், தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவன் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம். அவ்வளோதாங்க பட்ஜெட். இப்போ 10 ரூபாயில் நான் ஸ்டேஷன் போகிறேன் நுங்கம்பாக்கம். அங்கேருந்து திருப்பி 10 ரூபாய் எடுத்து தாம்பரம் போயிடலாம். இதுதான் பட்ஜெட். அவ்வளோதான்.